சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் தேர்தல் பணியை முன்னிட்டு சிதம்பரம் புறவழிச்சாலை தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்திய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகிறது. இந்நிலையில் முதற்கட்டமாக 39 மக்களவை தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் பிரச்சாரம் வருகின்ற 17ஆம் தேதி மாலையுடன் நிறைவு பெறுவதால் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் மறுபுறம் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையமும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வீட்டிலும் அவ்வப்போது சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான திருமாவளவன் தேர்தல் பணியை முன்னிட்டு சிதம்பரம் புறவழிச்சாலையில் உள்ள நடேசன் நகரில் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையினர் நேற்று இரவு அதிரடி சோதனை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த சோதனையில் ஆவணங்கள் மற்றும் ரொக்கம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.